இன்று காலை முதலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பெரும் சர்ச்சையை அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் நாட்டின் இராணுவ தளபதிகளும் அணுசக்தி விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன். ஹரிஹரன், வணக்கம். இப்போ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலால் என்ன மாதிரியான சூழல் தற்போது வந்திருக்கிறது? நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்திய கிழக்கு பார்க்காத ஒரு பதற்றம், இதுவரைக்கும் அந்த பிராந்திய வரலாற்றில் காணாத ஒரு பதற்றம் அப்படின்னு இந்த நிலையை நம்மால் வர்ணித்திட முடியும். லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈரான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் ட்ரோன்களை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஏவி இருக்கிறது. அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலிய படைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். இன்னும் பெரிய பெரிய விஷயங்களுக்காக அந்த பிராந்தியம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்வது மிகையாகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்குதல். ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டுடைய கமாண்டர், அதனது தலைமை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த நாட்டுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள் முக்கியமானோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலை நோக்கிய அணு ஆயுதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது எங்கள் நாட்டுடைய இருப்புக்கே ஆபத்து அப்படின்னு இஸ்ரேல் ரொம்ப காலமாக சொல்லி வந்தது. ஈரானை தாக்கிறதுக்கு, ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை தாக்க தன்னுடைய இன்டென்ஷனாக பல காலமாக சொல்லி வந்தது. அது இன்னைக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஈரானுடைய முக்கியமான அணு சக்தி அமைப்புகள், கேந்திரங்கள் இருக்கின்றன. அது குறிவைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஈரானுடைய பிரைமரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. அது குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சர்வதேச அணுசக்தி முகமையும் கூட உறுதி செய்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல், எதிர் தாக்குதல் அப்படின்னு இது ஒரு தொடர் வயலன்ஸுக்கு, அந்த பிராந்தியத்தில் தொடர் பதற்றத்துக்கு வித்திடும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. அதற்கு தான் அந்த பிராந்தியமும் சரி, உலகத்துடைய முக்கிய சக்திகளும் கூட தயாராகி வர்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த தாக்குதலை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 2-3 தசாப்தங்களாக தயார் செய்து வருகிறது. இது எப்போ நடக்கும், இந்த தசாப்தத்திலேயா அடுத்த தசாப்தத்திலேயா அப்படிங்கிறது தான் உலக சக்திகளுடைய எண்ணமாக இருந்தது. அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஸோ இஸ்ரேல் இஸ் பிரேசிங் ஃபார் இம்பேக்ட். ஈரான் பதிலடி கொடுக்கும். அது எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் இந்த தருணத்தில் சொல்ல முடியல. ஆனால் இஸ்ரேல் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த வர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அங்கே ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு அன்றி மக்கள் போகக்கூடாது. அங்கே ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை, மொபைலில் அவங்களுக்கு வரக்கூடிய எச்சரிக்கைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. தன்னுடைய வான்பரப்பை மூடியிருக்கிறது. ஈரானும் கூட தன்னுடைய வான்பரப்பை மூடியிருக்கிறது. இது இட்ஸ் அ ரெசிபி ஃபார் அ ஹியூஜ் ரீஜனல் வார் என்று சொல்ல முடியும். இதை தணிக்கிறதுக்கு உலக சக்திகள் முயலுமா என்றால் முயலும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள், தணிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா குறைவு அப்படின்னு தான் பார்க்க முடியும். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு, அட்லீஸ்ட் நமக்கு நினைவு தெரிந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலும் ஈரானும் ஒரு பிராந்திய போரை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அந்த நாட்டுடைய சுப்ரீம் கமாண்டர் இஸ்ரேல் இதற்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும், இது வரைக்கும் அவங்க கொடுக்காத விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டர் சொல்லியிருக்கிறார். இதற்கு நாங்கள் இஸ்ரேலை மட்டும் இல்லை, அமெரிக்காவையும் பழி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் இதற்கு பொறுப்பாக மாட்டோம், எங்களை தாக்குவது சரியாக இருக்காது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒரு புரிதல் என்னவென்றால், இது அமெரிக்காவுடைய நேரடியான அல்ல மறைமுகமான ஆசையோடன்றி இஸ்ரேல் இதை செய்திருக்காது அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்னாடி வேற நாட்டு அணுசக்தி அமைப்புகளை எல்லாம் இஸ்ரேல் தாக்கிய போது கூட அமெரிக்கா சம்பிரதாயபூர்வமாக கண்டனமாக செய்திருக்கிறது. ஆனால் மறைமுகமாக உதவி இருக்கு அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொன்னாலும் கூட அதிலிருந்து வெளிப்படையாக டிஸ்டன்ஸ் செய்வதோடு மட்டுமல்லாமல் கண்டித்திருக்கிறாங்க. ஈராக்கில் அவங்க தாக்கிய போது, லிபியாவில், சிரியாவில் செஞ்ச போதெல்லாம். ஆனால் இந்த முறை அமெரிக்கா ஒரு கள்ள மௌனம் நமிட்டு சிரிப்போட சாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அமெரிக்கா தன்னுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இன்று இந்திய நேரப்படி மாலைக்குள்ள அது நடைபெற
இருக்கிறது. ஆக நீங்கள் ஏற்கனவே பெட்ரோல் ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் தாக்கத்தை நம்ம பார்க்கின்றோம். ஒரு பரபரப்பான ஒரு பதற்றமான சூழலில் மத்திய கிழக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கின்றோம். ஹரி, ஒரு தெளிவுக்காக கேட்குறேன், இது ராணுவ உட்கட்டமைப்புகள் மீது மட்டும்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா, இல்லை அணு ஆயுத கட்டமைப்புகள் அது மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? அப்படி இருக்கும்போது இது சம்பந்தமாக ஈரான் தரப்புல இருந்து ஏதேனும் தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கா? ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள்லாம் அணு ஆயுத அமைப்பு தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அணு ஆயுதம் இன்னும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அணு ஆயுதத்துக்கு ரொம்ப நெருக்கமான நிறையில் இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு சிவிலியன் தேவைகளுக்கு தாண்டிய ஒரு செறிவூட்டுற நிலையில் ஈரான் போய் கொண்டிருக்கிறது. பல காலமாகவே, சில ஆண்டுகளாகவே, ரொம்ப சில வாரங்களுக்கு நெருக்கத்தில், அதாவது ஈரான் நினைத்தால் அந்த நியூக்ளியர் பவரை நியூக்ளியர் பாமா மாத்திர முடியுங்கிறது ரொம்ப நெருக்கத்தில் ஈரான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இது ரொம்ப நெருங்கிட்டாங்க, நியூக்ளியர் பாமை பெற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் ரொம்ப காலமாகவே இருந்து வருகிறது. அது ரொம்ப நெருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அதை கணித்து இஸ்ரேல் அதை தாக்கியிருக்கோம். ஏன்னா ஈரானுடைய நியூக்ளியர் பாம் எங்களை நோக்கினது அப்படின்னு இஸ்ரேல் காரணம் சொல்கிறது. நம்ம we can be sure, இஸ்ரேலே அறிவித்திருக்கிறது, சர்வதேச அணு ஆயுத முகமையும் கூட தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஈரானுடைய அணு ஆயுத அணு சக்தி கட்டமைப்பு குறிவைக்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கிறது. அதை ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் அங்கே தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தாண்டி நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து ஈரானுடைய சென்ட்ரிஃபியூஜஸ் எல்லாம் பிரதானமாக இருக்கிறது. அந்த அமைப்பு தாக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிலையம் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குளோபல் நியூக்ளியர் பாடி IAEA-வும் கூட உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஸோ ஈரானுடைய அணு சக்தி அமைப்பு, அணு ஆயுதம் இன்னும் இல்லை, அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னு சொல்லிட முடியும். அந்த நிலையை எட்டத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் ஈரான் இருக்க அந்த அணு சக்தி அமைப்பை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி இருக்கிறது. அந்த தாக்குதல் உறுதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தரப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அணுசக்தி அமைப்பு மற்றும் இதர மிலிட்டரி டார்கெட்ஸ் அது எங்கெங்க என்னென்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த IRGC அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரானிய ராணுவம் ஒரு பக்கம், ஈரானுடைய இன்னொரு முக்கியமான, இன்னும் சொல்ல போனால் ஈரான் ராணுவத்தோட ரொம்ப ஒரு எலீட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா IRGC. அதனது தலைமை குறிவைக்கப்பட்டிருக்கு, அதனது தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார், தலைமை தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார், முக்கியமான ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மற்றும் ஈரானுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள் பிரதானமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய பெயர்கள் உட்பட நமக்கு தெரிந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆர் ஸ்டில் ஹேசி, இன்னும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. சிவிலியன்களும் கூட as a consequence கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈரானிய மீடியாலேருந்து நமக்கு தரக்கூடிய தகவல், வெளிப்படக்கூடிய தகவல்கள். பட் த சைஸ் ஆஃப் இம்பேக்ட் நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரானுடைய முக்கியமான ராணுவ அமைப்புகள் மற்றும் முக்கியமாக ஈரானுடைய அணுசக்தி அமைப்பு குறிவைக்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.